Hello students, welcome to Bright Academy channel and now ungal Prakash. Chemistry practical last minute la vandachu nariya schools ku 1 ஆம் தேதி ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கலில் டைட்ரேஷன் எப்படி செய்கிறது, சார் எதை எடுத்து எங்கே ஊற்றணும், எதை உரியணும், பயங்கர பயமாக இருக்கே அப்படிங்கிறது தான் உங்களை நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, திஸ் இஸ் கோயிங் டு பி அ பார்ட் 1 வீடியோ. பார்ட் 1 என்ன அப்படின்னா, நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு இதில் சொல்லி கொடுத்துருவேன். இன் பார்ட் 2 என்ன எழுதணும், வாட் ஆர் த திங்ஸ் டு பி ரிட்டன் அப்படிங்கிறத செகண்ட் இதில் நான் சொல்லித்தர போகிறேன். ரைட்டா? ஓகே. பார்ட் 1 நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, இதுவரை நீங்கள் நம்மளோட கெமிஸ்ட்ரி அண்டு இங்கிலீஷ் மினி மெட்டீரியல் வாங்கலைன்னா, பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போது, கெமிஸ்ட்ரிக்கு நாள் கொஞ்சம் இருக்குது, இங்கிலீஷ்க்கு ரொம்ப கம்மியான நாள் தான் இருக்குன்னு ஒரு 10 டேஸ் கிட்ட தான். ஸோ உடனே ஆர்டர் பண்ணுங்கள், அப்போ தான் உங்கள் கைக்கு மெட்டீரியல் சீக்கிரம் வந்து சேரும். ஸோ இங்கிலீஷ் அண்ட் கெமிஸ்ட்ரி மினி மெட்டீரியல். கெமிஸ்ட்ரி மினி மெட்டீரியலை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் எக்ஸாமில் ஆன்சர் கீயில் என்ன இருக்குமோ அந்த ஆன்சர் கீயை கவர்மெண்ட் டீச்சர்ஸ் கிட்ட இருந்து நம்ம ப்ரீவியஸ் இயரை திருத்தினவங்க கிட்ட எல்லாமே கொடுத்து அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி அது மூலமாக ப்ரிப்பேர் பண்ணப்பட்டது தான் இந்த 12th கெமிஸ்ட்ரி மினி மெட்டீரியல். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதே தான். நம்ம 1 வேர்ட்ஸ் நீங்கள் ஒரு கைடை வச்சு படிப்பீங்க. நம்மளோடது பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக எல்லாத்துல இருந்தும் இதுக்கு முன்னாடி கேட்டது, இப்போ கேட்குறது, இனிமேல் கேட்கக்கூடியது, இந்த மாதிரியான எல்லா சான்சஸையும் அனாலிசிஸையும் சேர்த்து கொடுத்துருக்கது தான் இங்கிலீஷ். 1 வேர்ட்ஸ் 3 மார்க்ஸு. அடுத்து பார்த்திங்கன்னா லெட்டர் ரைட்டிங்கு, எரர் ஸ்பாட்டிங்கு, காம்ப்ரஹென்ஷன், ப்ராவப்ஸ், இந்த மாதிரி எல்லா கண்டென்ட்டும் இருக்கக்கூடிய இங்கிலீஷ். ஸோ 12th கெமிஸ்ட்ரி அண்ட் இங்கிலீஷ் மினி மெட்டீரியல் உடனே ஆர்டர் பண்ணுங்கள். ஜஸ்ட் 199 தான். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, இதுதான் என்ன அப்படின்னா, நம்மளோட லேபில் நீங்கள் எக்ஸாமுக்கு போன உடனே உங்கள் முன்னாடி இதெல்லாம் இருக்கும். இது போக இன்னும் நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருப்பாங்க. இதுதான் மெயினாக நம்மளுக்கு தேவையானது. ரைட்? ஸோ டைட்ரேஷனில் ஃபஸ்ட்டு நீங்கள் உள்ளே நுழைஞ்சோடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி கலரில் இன்னும் கொஞ்சம் டார்க்காக கூட இருக்கும், இன்னும் கொஞ்சம் டார்க். அது பேர் தான் என்ன அப்படின்னா KMNO4, அதாவது பொட்டாசியம் பெர்மாங்கனேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பொட்டாசியம் பெர்மாங்கனேட். ஒரு சிலரில் அப்படியே எழுதி வச்சுருப்பாங்க பெர்மாங்கனேட், ஒரு சில ஸ்கூலில் KMNO4 எழுதியிருப்பாங்க. இது ரெண்டும் ஒன்று தான் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ரைட்டா? பொட்டாசியம் பெர்மாங்கனேட். இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பியூரட், இது ரெண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இது இங்கே ஒரு பாதி, இங்கே ஒரு பாதி, இது ஃபுல்லாக நீளமாக ஒரே இதாக இருக்கும் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இது பேர் என்ன அப்படின்னா பியூரட், BURRETE, பியூரட் அப்படின்னு பேர். இந்த பியூரட்டில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த KMNO4 இங்கே ஒரு ஃபனல் ப்ளேஸ் பண்ணி நீங்கள் அது மூலமாக ஊற்றணும். ஒரு ஃபனல் வச்சு அது மூலமாக என்ன பண்ணணும், நீங்கள் ஊற்றணும். ஃபனல் வச்சு தான் ஊற்றணும். ரொம்ப கவனம். இந்த KMNO4 கண்ணில் மட்டும் படாமல் பார்த்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது கையிலலாம் தொடலாம், ஒன்றும் இஷ்யூ ஆகாது. கண்ணில் மட்டும் படாமல், நிறைய படாமல், அதனால் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். மற்றபடி ஒன்றுமே கிடையாது. KMNO4 இதில் என்ன மார்க்கிங் உங்கள் இதில் மேலே 0 வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மார்க்கிங் இருக்க வரைக்கும் அழகாக ஊற்றிடுங்க. இங்கே கீழேயும் ஃபில் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃபில்லப் பண்ணிவிட்டு இதை ஓப்பன் பண்ணால் தான் இங்கே கீழே போகும். இப்படி இதுக்கு நேராக டைரெக்ஷனில் இருக்கா, இது இந்த டைரெக்ஷன் இந்த டைரெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா திஸ் இஸ் கால்டு ஓப்பன் டைரெக்ஷன். இன்கேஸ் இந்த இது இப்படி இருந்துச்சு அப்படின்னா, இந்த டைரெக்ஷனில் இருந்துச்சு, இதுக்கு பர்பண்டிகுலராக இருந்துச்சு, செங்குத்தாக இருந்துச்சு அப்படின்னா அது க்ளோஸ்ன்னு அர்த்தம். சரியா? ஸோ இப்போ ஓப்பனில் இருக்குது, நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஊற்றிட்டு லைட்டாக ஓப்பன் பண்ணோன்னே இங்கே ஃபுல்லாக ஆகிடும். ஃபுல்லானதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் என்ன பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணுங்கள். ஏன்னா இதில் இருந்து தான் அந்த 0 வேல்யூ கால்குலேட் ஆகும். அதனால் அதை மறந்துடாதீங்க, ஏன்னா தப்பாக வரும். இதில் கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 ml வரைக்கும் இதுக்குள்ளே நிற்கும். ஸோ அப்புறம் உங்களுக்கு ரீடிங் தப்பாக வந்துடும். அதனால் கவனமாக தான் பண்ணுங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரொசீஜர் உள்ளே போனோன்னு. செகண்டு பார்த்திங்க அப்படின்னா, இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது பேர் என்ன அப்படின்னா பிப்பட், PIPTTE, பிப்பட்னு இருக்கும். பிப்பட். பிப்பட்டுங்கிறதுல என்ன அப்படின்னா, உங்களுக்கு முன்னாடி 2 சொல்யூஷன் வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு மோஸ்ட் ஆஃப் த ஸ்கூல்ஸ் வில் ஹேவ் A பாட்டில் அண்ட் B பாட்டில் அப்படின்னு தான் இருக்கும். A or B அப்படின்ற பாட்டில் தான் வச்சுருப்பாங்க. உங்கள் ஸ்கூலில் நேமே எழுதியிருந்தாங்கன்னா எழுதி வச்சுக்கோங்க, ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. A பாட்டிலா B பாட்டிலா, அதில் எதை ஃபஸ்ட் எடுத்து பண்ணணும், எதை செகண்ட் எடுத்து பண்ணணுன்றதுலாம் சொல்லிடுவாங்க. இந்த A பாட்டில் அல்லது B பாட்டில் ஏதாவது ஒரு பாட்டிலில் இந்த பிப்பட்டை விட்டு நீங்கள் உரிய போகிறீங்க. மோஸ்ட் ஆஃப் த பிப்பட்டில் இங்கே ஒரு பால் ஷேப்பில் ஒன்று இருக்கும். ஸோ அந்த பால் வரைக்கும் உறிஞ்சிட்டு அப்புறம் மெதுவாக நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா இங்கே ஒரு மார்க்கிங் இருக்கும். அந்த மார்க்கிங் வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிடலாம், எடுத்துகிட்டு அதை இந்த கோனிக்கல் ஃப்ளாஸ்கில் ஊற்ற போகிறீங்க. இதை A பாட்டிலில் இருக்கிறத ஊற்றியாச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள். அடுத்து இந்த சல்ஃபியூரிக் ஆசிட், இந்த சல்ஃபியூரிக் ஆசிடை உரியெல்லாம் தேவையில்லை, உரியாதீங்க. இதை ஜஸ்ட்டு உங்களுக்கு டேபிளில் கண்டிப்பாக டெஸ்ட் டியூப் வச்சுருப்பாங்க. அந்த டெஸ்ட் டியூப்பில் ஒரே ஒரு டெஸ்ட் டியூப் ஃபுல்லாக மேலே வரைக்கும் எடுத்து அதையும் இதில் என்ன பண்ணுங்கள், ஊற்றிடுங்க.
ஸோ இப்போ A அண்டு H2SO4 சல்ஃபியூரிக் ஆசிட்னு இருக்கும் அல்லது H2SO4. நல்லா கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க, டைல்யூட் H2SO4 தான் ஊற்றணும். எக்ஸ்பெரிமெண்ட் செய்கிறதுக்கு கான்சன்ட்ரேட்டட் வச்சுருந்தாங்கன்னா அது தயவுசெய்து கையில் தொடக்கூட செஞ்சிடாதீங்க. H2SO4 ஷுட் நாட் பி ஃபாலன் ஆன் யுவர் ஹேண்டு. கையில் அப்படியே நீங்கள் தொடக்கூடாது. டைல்யூட்டே எங்கே பாருங்கள் ஒரு டேஞ்சர் அப்படின்னு தான் போட்டிருக்காங்க. அதனால் தயவு செய்து கவனமாக இருக்கவும். ரைட்டா? அதை அப்படியே எடுத்து ஊற்றிடுங்க. கையில் படலாம், டைல்யூட் கையில் படலாம், ஆனால் அதை வாயில் எதுவும் வச்சிடாதீங்க. ஸோ டைல்யூட் H2SO4 தூக்கி இதுக்குள்ளே ஊற்றிடுங்க. ஊற்றி முடிச்சிட்டிங்க அப்படின்னா இது ரெண்டும் ஓரளவுக்கு இந்த வரைக்கும் ஃபில் ஆகிடும். அதுக்கப்புறம் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் இந்த கோனிகா அதாவது பியூரட்டி கீழே வச்சு இதை லைட்டாக ஸ்லோவாக ஓப்பன் பண்ணி ட்ராப்பாக விடுறப்ப ஒரு மாதிரி ஒரு பேல் பிங்க் கலர் வரும், லைட்டாக இளஞ்சிவப்பு கலரில் வரும். அப்படி வந்தோடனே இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு ரீடிங்கை நோட் பண்ணிக்கிறீங்க. ரீடிங்கை நோட் பண்ணிவிட்டு எப்படி கால்குலேஷன் போடணும் அப்படிங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அடுத்து திரும்ப என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு KMNO4 ஒரு தடவை திருப்பி ஃபில்லப் பண்ணி, இப்போ குறைஞ்சிருக்கும்ல அதை திரும்ப ஃபில் பண்ணணும். நிறைய பேர் அதை ஃபில் பண்ண மறந்துடுவாங்க, ப்ளஸ் இந்த ஃபனலை எடுக்க மறந்துடுவாங்க. அதையும் எடுத்துருங்க, திருப்பி ஊற்றிட்டு எடுத்துருங்க. திருப்பி A பாட்டிலில் பண்ணிங்க அப்படின்னா அடுத்து B பாட்டில் எடுத்து திரும்ப B பாட்டிலில் ஊற்றுங்க. ஒரு பிப்பட்டில் எடுத்து அடுத்து திருப்பி என்ன பண்ணணும் அப்படின்னா H2SO4 திரும்ப ஒரு டெஸ்ட் டியூப் அளவு எடுத்து ஊற்றுறீங்க. அதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறேன். எது மட்டும்தான் மாறிச்சு, A பாட்டிலுக்கு பதிலாக B பாட்டில் எடுத்தோம், அது மட்டும்தான். அதே மாதிரி இங்கே குறைஞ்சதை திருப்பி ஃபில்லப் பண்ணோம். இதுதான் ப்ரொசீஜர். இந்த மாதிரி 2 தடவை பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. உங்களோட ப்ராக்டிக்கல் கதம் முடிஞ்சு. ரைட். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா 2 தடவை பண்ணதுக்கப்புறமும் we will be having 2 ரீடிங்ஸ். நம்ம கையில் 2 ரீடிங் இருக்கும். இந்த ரீடிங்கை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது தான். இந்த ரீடிங்கோடு வெயிட் பண்ணிட்டுருங்க. அடுத்த வீடியோவில் நான் இந்த ரீடிங்கோட கால்குலேஷன் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். ரொம்ப ஈஸி, ப்ளஸ் என்ன எழுதணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். சால்ட்டுக்கும் டைட்ரேஷன் என்ன எழுதணும்னு சொல்லிடுறேன். டைட்ரேஷனோட கால்குலேஷன் நான் சொல்லி கொடுத்துறேன். 1ஆம் தேதி நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ள உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வந்துடும். ஓகே, டோன்ட் வரி. இஃப் யூ காண்ட் தென் ஹூ கேன். உங்களால் முடியாட்டி யாரால் முடியும். மினி மெட்டீரியலை மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.